நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க, படிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு 4 பேர் செத்து போனா, 2 பேர் செத்து போனா அதுக்கு ஒரு பெரிய இது வேண்டாம். ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்திருக்காங்கன்றத நீங்க வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும். அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோயிலாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து செல்கிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் 5000 பேர் இறந்திருக்கிறான். இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது போலதான் உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு, விவசாயத்திலே, தொழில்துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவிலே அன்றைக்கு பின்தங்கி இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை வெளிக்கொள் கொண்டு வராத சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன். மதுரையை பற்றி பூராமே இருக்கு. அதில் இந்த மாதிரியெல்லாம் இறந்துருக்குறாங்க. அந்த காலத்தில் படிக்கிற காலத்தில் இவ்வளோ வரலாறு இருக்குங்க. இப்போ நீங்கள்லாம் படித்து வந்துருக்கீங்க. வர்ற காலத்தில் வரலாறுகளையும் பார்க்கணும். அதே சமயத்தில் நீங்கள் போகிற வேலையில் எல்லாரையும் சமுதாயத்தை அணுகணும். நான் மந்திரிக்கிறவங்க எல்லா சமுதாயத்தையும் மாதிரி கேசட்டு ஒரு பத்திரிகை எடிட் பண்ணி, ஏன்னா நான் சொன்னது ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த மாதிரி இருந்து அதெல்லாம் பண்ணிருக்கேன். இதுக்கு எடிட் பண்ணி நான் சொன்ன கேசட்டு எல்லாத்தையுமே அந்த கேசட்டை தர்றேன், பார்த்துங்க. அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கு கெஜெட்டில், ரைட்டா? சரியா? அதனால் ஏதாவது உண்மை நியூஸை பண்ணணும். தவறானதை எதுக்காக பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்னு இன்னுக்கு இருந்து யார் இயக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். சரியா? வேற என்ன சொல்லணும்? ஆங்கிலேயனுடைய கெஜெட்டு சும்மா நான் போய் ஒரு மந்திரி பொய்யான சொல்ல முடியாதுல்ல, சொல்ல முடியாது. பொய்யான சொல்ல முடியாது. அதனால மட்டும் கெஜெட் பண்ணி அதை அப்படியே சென்சார் பண்ணி சும்மா ஒரு வேலையை கடைசி வேலைக்கு மட்டும் எதுக்காக போட்டான்னு தெரியும். அந்த வீடியோ மட்டும் அனுப்பிச்சிருங்கண்ணா. அனுப்பி நன்றி.